சென்னை ராயபுரத்தில் காதலனின் திருமணத்தை நிறுத்த வந்த பெண்ணை காவல் நிலையம் அழைத்துச் சென்ற நிலையில் பெண்ணுக்கு ஆதரவாக வந்த நபரை காவல் ஆய்வாளர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் பெண்ணுக்கு ஆதரவாக காவல் நிலையம் வந்த ராயபுரம் எம்எல்ஏ விஜய் தாமு காவல் ஆய்வாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அந்த காட்சிகள் தற்போது வைரலாக பரவி வருகிறது. யார் மேல புகார் கொடுத்துறீங்க? போலீஸ் கல்யாண பண்ணிக்கு போற பையன் வந்து எனக்கு 8 வருஷமா ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டு பண்றான். சையத் இப்ராஹிம் அந்த பையன் இப்போ வந்து இந்த கல்யாணம் நடக்க போறாரு. எனக்கு நீதி வேணும். இப்போ வந்து போலீஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கிடையாது என்னென்ன சொல்றாங்க? ஸ்டேஷன் போடு. உங்க துறை முதலமைச்சர் துறை, நீங்க என்ன தவறு பண்ணாலும் அது முதலமைச்சர் தான் சாரும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்க இல்லைன்னா நான் ஸ்ட்ரைட்டா அங்க போய் இப்பதான் போச்சுராட்ட பேசி தான் வரேன். ஓகேங்களா? இப்போ நான் போச்சுராட்ட பேசி தான் உள்ள வரேன். அவர் விஷயத்துக்கு வர பேர் போட்டது ஏலம் பார்த்தோம். அங்க போய் வரும்போது போலீஸ் கூட்டு வந்தா நீங்க சொல்றது ரைட். இந்த வயசு ஸ்டாப் பண்றது இது வந்து ஒரு பொது இடத்துல கல்யாணம். நான் சொல்லிட்ட காலைல அவன் வந்து பையன் பேசலாம்னு பாதுகாப்பு கேட்டாங்க. நான் தர முடியாதுன்னு சொல்லி அடிக்கிறவங்க யாரு இல்ல. ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் போலீங்க. 10 ரூபா சொல்லலாம், கேட்கலாம், என்ன பண்ண முடியும்? போலீஸ் ஒரு 10 ரூபாய் சொல்றாங்க, வாங்க வாங்க. அதுக்கு பப்ளிக் ஒன்றும் அடிக்கல. ஒரு கல்யாணம் அவர் அவரு அந்த கல்யாணம் முன்னவர் யாரு? அவர் யாருங்க? அவர் யாருங்க? கேட்க மாட்டீங்க. பேச உடனே யாரும் கேட்க மாட்டீங்க. நீங்க ஏன் பண்ண போறீங்க? ஸ்டேஷன்ல நாங்க இல்லோம். அந்த பொண்ணை எழுதி வாங்கி அனுப்பிச்சோம், சொல்லியாச்சு அனுப்பிச்சோம். அவரு எழுதி வாங்கி கேட்டா அனுப்பிச்சாச்சு. இப்போ எல்லாமே வந்து என் பக்கம் தான் திரும்பி இருக்கு. அதான் உண்மை. நீங்க தான் பண்ணது ஒன் சைடு தான பண்ணீங்க. ஒன் சைடுல ஒண்ணும் பண்ணல சார். நாங்க ஏங்க பணம் வாங்கிட்டு பண்றீங்க. பணம் இல்ல, நாங்க பண்ணல. பணம் வாங்கிட்டு பண்றீங்க. பணம் நாங்க வாங்கல, அவசியம் கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா நாம பாப்போம். நடவடிக்கை எப்படி எதனால போலீஸ் கூட்டு தான் நடவடிக்கை? போலீஸ்ல கூட்டு தான் வர முடியுங்க. பொண்ணு ஒரு பொண்ணு வாழ்க்கை இருக்கு. அதுக்குலாம் பதில் அதான் ஆர்மன் போலீஸ் ஆர்மன் போலீஸ் அனுப்பிச்சாச்சுங்க. ஆர்மன் போலீஸ் அனுப்பிச்சாச்சுங்க. அத அங்கதான் விசாரிக்கணும். வாமா சார். அண்ணா நல்லா கேட்டீங்க. உங்க துறை முதல்வர் துறை என்ன தவறு நடந்தாலும் அவர் தான். இங்க ஒண்ணும் தவறு நடக்கலங்க. இங்க தவறு நடக்காம இவ்வளவு தவறு நடக்கலங்க. அலைய துரோட்டிங்க அடிக்கிறீங்க. அதனால பேசிக்கலாம். இல்ல ஆமாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? நான் கூப்பிட்டா வரணுங்க. வரல யாரு? நாங்க என்ன கூப்பிட்டா வரல. எதுக்கு அவ்வளவு பொறுமையா பேசுறீங்க. என்ன பண்ணுவீங்க? நான் ஒண்ணும் பண்ணல. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல பப்ளிக் கை நீட்டி அடிச்சிடுவீங்க. பப்ளிக் அரெஸ்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் எழுதி யாரும் அரெஸ்ட் பண்ணல. ஓடி வாடின்னு பேசுறாரு. நம்ம கூட்டு வந்து முதல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டு வரணும். வேற எங்க கூட்டு போவாங்க? முதல்ல ஸ்டேஷனுக்கு ரெண்டு பேரும் போலீஸ் என்ன பண்ண முடியும்? அப்புறமா நீங்க ஒண்ணு கிடையாதுங்க. நியாயம் இப்ப இதுக்கு புது கம்ப்ளைன்ட் கொடுத்தா நீங்க ஆக்ஷன் எடுங்க. பேப்பர் வாங்குங்க. போட்டோ கம்ப்ளைன்ட் கொடுங்க சார். இப்ப நடவடிக்கை எடுங்க. சார் பேப்பர் வாங்குங்க. புது கம்ப்ளைன்ட் எடுங்க. உமா மாத்தி மாத்தி பேச ஏன் டியூட்டி கிடையாதுங்க. சம்பவம் நடந்து எங்க இருக்கு? அது பார்க்காம எப்படி சார் பண்ணீங்க? அதுல போடுங்க. அவனே பஸ்ல ஆக்டிவ் பேப்பர் என்ன புது கம்ப்ளைன்ட் எடுங்க. அங்க வர கேளுங்க. சம்பவம் இடத்துல வாய்ப்பே கிடையாது. இவங்க பக்கம் 20 பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி அடிக்க முடியும்? சொல்லு. நீங்க வேணா நீங்க அவங்க சொல்றது சார். நீங்க எப்படி வேணா பேசலாம். நான் பப்ளிக் எப்படி வேணா பேசலாம். நாங்க ஒரே ஸ்டாண்ட் போவாதையும் காலையில் சொல்லி வச்சுங்க. கேட்கல. வீடியும் போறாங்க. 5 பேர் 10 பேர் உள்ள போறாங்க. எல்லா வீடியோட தான் போறாங்க. நாங்க எடுக்கும் போது வீடியோ ஆரம்பத்துல வீடியோ எடுத்தா இருந்தாங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம். எம்ஜி கூப்பிட்டோம். வரல. ரெண்டு சைடு வந்து கூப்பிட்டு வந்தாங்க சார். எது பப்ளிக் கூட நம்ம தான் அப்டேஷன் தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்? போர்ஸ் பேச பண்ணலாம்.
ஒரு அதிகாரியா அந்த பொண்ணுகிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. தம்பி நீங்களும் வாங்க, அந்த பொண்ணு ஆதாரம் வச்சிருக்கு. அது நேத்து நைட் 11 மணிக்கு அப்படிதான் பேசியிருக்காங்க. நேத்து நைட் 11 மணிக்கு அப்படிதான் பேசியிருக்காங்க. நேத்து நைட் காலையில வாங்க. அப்பயாச்சும் அழைச்சு பேசிருக்கீங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.